இப்போ பிகினராக இருக்கீங்க கார்டனிங்கில், டக்குன்னு வச்சோன்னா உங்களுக்கு பிளான்ஸ் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கார்டனை சூப்பராக நம்ம செட் பண்ணலாம். இந்த வீடியோவில் எதெல்லாம் கட்டிங்ஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 8056248694 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ரைஸ் லார்ட், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ஸு, அதுவும் ஸ்டெம் கட்டிங் மூலிமா வளரக்கூடிய பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம். நிறைய பிளான்ட் இருக்குது, கிளை ஒடிச்சு வச்சாலே வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஸ்டெம் கட்டிங் மூலயமா வளர்கிற பிளான்ஸ் ஏராளம் இருக்குது. ரொம்ப நாள் டைம் எடுக்கக்கூடியது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரக்கூடியது, அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெம் கட்டிங் அப்படின்னாலே ஞாபகம் வருது இந்த டேபிள் ரோஸஸ் தான். டேபிள் ரோஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்குது. ஒரு கிளை ஒடிச்சு வச்சாலே போதும், உங்களுக்கு இவ்வளோ புஷ்ஷியாக அடர்த்தியாக வந்துடும். ஆனால் இது ஃப்ளவரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்மரில் அதிகமாக இருக்கும் மற்ற சீசன் கம்பேர் பண்ணும் போது. ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு உங்களுக்கு வித்தின் ஒன் வீக்கில் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்பர் 1 பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த டேபிள் ரோஸ். அடுத்து நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட். மணி பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெம் கட்டிங் மூலியமாகவே நிறைய மல்டிபிள் பண்ணிடலாம். இது எல்லாமே மணி பிளான்ட் தான். இந்த மணி பிளான்ட்டில் கட்டிங்ஸ் போட்டது தான் இவங்க. ஸோ மணி பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு கட்டிங்ஸில் வளரக்கூடியது. ஒவ்வொரு கணு பகுதியிலையுமே உங்களுக்கு இந்த ரூட்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி வச்சா உங்களுக்கு மணி பிளான்ட்டும் சூப்பரான க்ரோத் வந்துடும். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டுங்க. இது பேர் இன்ச் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம், வாண்டரிங் ஜூன்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயுமே நோட்லேயுமே உங்களுக்கு ரூட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். நான் ஒரு 3 தொட்டியில் வச்சேங்க. இப்போ தான் வச்சேன், ஒரு 1 மந்த்து கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். எவ்வளோ க்ரோத் வந்திருக்கு பாருங்கள். சைடில் எல்லாமே போயிருக்கு. இது ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வந்திருக்கு, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட்டில் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறீங்க, எங்கன்னா ஒரு சின்ன கட்டிங் கிடச்சா கூட வச்சிங்கன்னா சூப்பராக சர்வே ஆகிடும். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் எதெல்லாம் கட்டிங்ஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 8056248694 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் அதான் கொஞ்சம் கட்டிங்ஸ் தான், நிறையெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. கிளியர் பண்ணி கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம். இதில் வந்து ஒரு 5 பேர் வாங்கிக்கலாம். இது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்ட்லாக்கா பார்த்துருக்கோம், மணி பிளான்ட் பார்த்துருக்கோம், வாண்டரிங் ஜூ பார்த்துருக்கோம் இல்லையா. 4th பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடர் பிளான்ட்டு. ஸ்பைடர் பிளான்ட்டு வெரி ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு. அழகாக ப்ராபகேஷன் ஆகுங்க பாருங்கள். அந்த பிளான்ட் அங்கே இருக்குது. பிளான்ட்லேருந்து ஒரு பூ மாதிரி ஒரு ஸ்டாக் தனியாக வரும். அந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5-6 செடிகளுக்கு மேலேயே பாருங்கள் ரூட்ஸோடவே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் செப்பரேட் பண்ணி அழகாக வைக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியான ப்ராபகேஷன். இந்த ஒரு பிளான்ட் உங்களுக்கு கட்டிங்ஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு ஒரு சூப்பர் பிளான்ட் உருவாயிடும். ரூட்ஸோடவே இருக்குது, சீக்கிரமாக ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இதெல்லாமே நான் சொல்கிற பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 7 to 10 டேஸில் உங்களுக்கு ரெடியாகக்கூடிய பிளான்ஸ் தான். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூமேரியா, அப்புறம் நம்ம அடினியம் கட்டிங்ஸ் போடுவோம் அது, அப்புறம் போகன் வில்லாலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 or 2 months கிட்ட ஆகும். ப்ளூமேரியாலாம் பார்த்திங்கன்னா எனக்கு 3-4 months கூட ஆயிருக்கு ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு. நான் இப்போ சொல்கிற பிளான்ஸ் எல்லாமே சீக்கிரத்தில் உங்களுக்கு ரூட்ஸ் வரக்கூடிய பிளான்ஸ் தான். அதே மாதிரி சாமந்தி கூட பார்த்திங்கன்னா நமக்கு 3 weeks ஆகும் ரூட்ஸ் வர்றதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ ஈஸியாக, இப்போ பிகினராக இருக்கீங்க கார்டனிங்கில், டக்குன்னு வச்சோன்னா உங்களுக்கு பிளான்ஸ் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கார்டனை சூப்பராக நம்ம செட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு சூப்பரான கிளைமேட்டு, மழை காலம் முடிஞ்சு இந்த பனிக்காலம், இந்த மந்தில் நீங்கள் இந்த மாதிரி ப்ராபகேஷன் பண்ணும்போது இன்னமும் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளான்ட்டுமே வந்து சேலுக்கு அவைலபிள் இருக்குது, வேணுன்றவங்க எதுவுமே வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வின்கா கூட நீங்கள் கிளை ஒடிச்சு வச்சாலே உங்களுக்கு பிளான்ட் சூப்பராக சர்வே ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டு சண்டேக்கு முந்தின சண்டே கட்டிங்ஸ் கிடச்சிது, நான் வச்சுருக்கேன். பிளான்ட் பார்த்திங்கன்னா இன்னும் பச்சையாகவே இருக்குது, சீக்கிரமாகவே இது வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இல்லையா, இதுவுமே சூப்பராக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த
சைனீஸ் வயலட் பிளான்ட்டு. சைனீஸ் வயலட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கட்டிங்ஸ் நான் அதில் போட்டிருந்தேன். வேரிகேட்டட் லீவ்ஸ் கொண்ட சைனீஸ் வயலட் உங்களுக்கு லாவெண்டர் கலரில் இருக்கும். அதுவும் இந்த ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் நான் கட்டிங்ஸ் போட்டு வச்சேன். ஸோ சூப்பரான க்ரோத், எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள் பிளான்ட்டு. இதெல்லாமே டக்குன்னு வேர் பிடிக்கக்கூடிய பிளான்ட்ஸ். எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க, வாங்கி உடனே வளர்த்துடலாம் அந்த மாதிரியான பிளான்ட்ஸு. இப்போ நல்லா மழை முடிஞ்சு நமக்கு வெயில் இருக்குது. கார்டன் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்களாம் வெயிலே பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இந்த வெயில் செடிகளுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும், ஏன்னா தொடர்ந்து மழையில் இருந்தனால இப்போ சேஃபாக இருக்கும். அப்புறம் இந்த சைனீஸ் வயலட் கட்டிங்ஸ் கூட அவைலபிள் இருக்குது, ஓகேங்களா. ஒன்று வந்து இந்த டார்க் வயலட்டாக வரக்கூடிய சைனீஸ் வயலட். அடுத்தது இந்த வேரிகேட்டட் லீவ்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் கலரில் இருக்கும். அடுத்தது இந்த ஒயிட் கலர். 3 கட்டிங்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஏன்னா ஃபுல்லுமே நான் கட் பண்ணி போட தான் போகிறேன், வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இது நீங்கள் தரையில் வச்சும் வளர்க்கலாம், ஹேங்கிங் பாட்லேயும் போடலாம். ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா தரையில் வைங்க, ஸ்பேஸ் இல்லைன்னா ஹேங்கிங் பாட்டில் இந்த மாதிரி நல்லா தொட்டிகளில் வச்சு கூட நீங்கள் வளர்க்கலாம். சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த புஷ்ஷியாக வளர்ந்துடும். எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ஸ் தான். நம்ம ஸ்டெம் கட்டிங் மூலயமா வளரக்கூடிய பிளான்ஸ் தான் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு சைடு வியூ. ஸ்பைடர் லில்லியோட பிளான்ட் சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு புதினாலாம் உங்களுக்கு சொல்லவே வேணாம், ஈஸியாக வேர் விட்டுடும். புதினா தாங்க, இதெல்லாம் புதினா தான். இப்போ தான் வச்சோம், மழைக்கு முன்னாடி தான் வச்சோம். சூப்பராக சர்வே ஆகிடுச்சுங்க. அப்படியே ஒடிச்சு வச்சாலே உங்களுக்கு நல்லாவே வந்துடும் ஹெல்த்தியாக. புதினா கூட ஸ்டெம் கட்டிங்கில் ஈஸியாக வளரும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உடனே வரக்கூடியது இந்த கலிசா ரிப்பன் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு டர்ட்டில் வைன் மாதிரியே இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ டர்ட்டில் வைன் மாதிரி இந்த ஸ்டெம் கிடச்சா கூட போதும், உங்களுக்கு நிறைய வந்துடும், ஓகேவா. டர்ட்டில் வைனும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வளரும். இது கலிசா ரிப்பன்ஸுமே உங்களுக்கு நல்லா வளரக்கூடிய பிளான்ட். ஸோ ஃபஸ்ட்டு பிகினர் வந்து கார்டன் செட் பண்ண போகிறீங்க, எனக்கு இடம் இருக்குது ஆனால் எப்படி வளர்க்கணும்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன பிளான்ட்ஸ், இப்போ நம்ம கார்டனில் இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியான சின்ன பிளான்ட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சு வளர்த்து பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றுறது, அந்த ரொட்டீன் உங்களுக்கு வரணும் இல்லையா. தண்ணி ஊற்றுற ரொட்டீனு, உரம் கொடுக்கறது, புல் எடுக்கிறது, மண்ணை கிளறி விடுறது அப்படின்ட்டு ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட் இந்த பேசிக்கான பிளான்ட்ஸ்க்கு வளர்த்து பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கார்டனை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஹெவியாக நான் வைக்கணும், உடனே பெருசாக ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். எடுத்த உடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க பிளான்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுலேயே சில பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க, அது வளர மாட்டேங்குது, கருகி போகுது, ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியலன்னு. ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான பிளான்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த சீசனில் என்ன பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு தெரிய வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எவ்வளோ உரம் கொடுக்கணும், என்ன உரம் கொடுக்கலாம், எப்படி ஃப்ளவரிங் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ப்ரூன் பண்ணலான்றது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் வேறு என்னென்ன பிளான்ஸ் நம்ம ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ஸ் அப்படின்றத போடலாம், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.